Hi friends, நான் உங்கள் Black Pearl. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா polarity checking டிவைஸை தான் செய்ய போகிறோம். ஸோ polarity என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. சில பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேட்டரியில் வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த டிவைஸு. ஸோ இந்த டிவைஸ்க்காக நான் என்ன யூஸ் பண்ண போனால் 2 LED யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து க்ரீன் கலர் LED, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் LED. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு டெர்மினலை மட்டும் பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ 2 LEDயில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலை வந்து நான் சால்டரிங் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்இடி வந்து க்ளோ ஆகிறது தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பென்னை வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்இடியை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற சைஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு காப்பர் ஒயரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்த காப்பர் ஒயரை நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ரீன் கலர் எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது லைட்டாக பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா சால்டரிங் பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் கலர் எல்இடியோட நெகட்டிவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஒயரை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த polarity செக்கிங் டிவைஸை வந்து நான் ஒரு பேட்டரியில் வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பேட்டரியோட பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். பேட்டரியோட நெகட்டிவ் சைடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் லைட் எரியும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த டிவைஸை வச்சு.
ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண பேட்டரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டு. ஸோ இந்த பொலாரிட்டி செக்கிங் டிவைஸை வச்சு நான் செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் 12 வோல்ட்டு இல்லை 8 வோல்ட்டு இல்லை 20 வோல்ட்டு அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா ஸோ எல்இடி வந்து பர்ஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெசிஸ்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எல்இடி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.